எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என் ஃப்ரெண்டோட பேக்யார்ட் கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். இது அவங்களோட தோட்டம். அவங்க வந்து ப்ரோ கார்டனர். பயங்கரமாக கார்டனிங் பண்ணுவாங்க. நிறைய கார்டனிங் டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க. எவ்ரி இயர் எனக்கு சாப்ளிங்ஸ் கூட கொடுப்பாங்க. இன்றைக்கி அவங்க கார்டனில் என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் அவங்க சொல்கிற டிப்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நானுமே நிறையவே அவங்க சொன்ன டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க அவங்க கார்டன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் அவங்களோட பேக்யார்ட். அந்த ட்ரைவேக்கு அந்த சைடு கூட நிறையா பிளான்ஸ் வச்சுருக்காங்க. இந்த வருஷம் வந்து அவங்க கார்டன் ரீமாடல் பண்ணாங்க. அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால் வெஜிடபிள்ஸ் ஈல்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க, ஃப்ளவர் பிளான்ஸ். அது வந்து பீஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் நான் கூட அது மாதிரி வச்சுருக்கேன். பீஸ் வந்தால் தான் நம்மளுக்கு பாலினேஷன் நடக்கும். நிறைய செல்ஃப் பாலினேட்டிங் பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் கூட இருக்குது. ஆனால் அது எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரில. இது அவங்களோட பேட்டியோ, ஒரு சின்ன அவுட்டோர் செட்டப் வேறு பண்ணி வச்சுருக்காங்க. ஈவினிங்லாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இடம் நல்லாயிருக்கும். சம்மரில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அதனால் ஃபேன் கூட வெளியே செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேர். அவங்க வந்து வருஷம் இதில் பயங்கரமாக ஃப்ரூட்ஸ் வரும். அப்படியே கீழே விழுந்து நிறையா ரேபிட்டை, ஸ்குரில்லாம் வந்து சாப்பிட்டு போகும். இந்த வருஷம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. அப்புறம் நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா இந்த செட்டப் தான் அவங்க புதுசாக பண்ணாங்க. அந்த வாக்வே போட்டுட்டு நம்ம கார்டனில் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி அந்த வீடியோ பார்க்கணுன்னா கூட போய் பாருங்கள். இந்த அலுமினியம் பெட் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்க அமேசானில் ஆர்டர் பண்ணாங்களாம். $100 அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வேணும்னா அது கூட போய் பாருங்கள். அது வந்து ஈஸியாக செட் பண்ணிடலாம். இந்த பெட்டு போடுறது தான் கொஞ்சம் டைம் ஆனதால் அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. இருந்தாலுமே நல்ல ஈல்டு வந்திருக்கு இந்த வருஷமும். தக்காளி, மிளகா, கோவக்காய், கத்திரிக்காய் அதெல்லாம் நிறையா இருக்குது. பீர்க்கங்காவும் வந்துட்டுருக்குது. கத்திரிக்காயிலையுமே 2-3 வெரைட்டி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய் நல்லா வந்திருக்கு. அப்புறம் முள் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பர்பிள் கலர், அதுவும் வந்திருக்கு. ஏற்கனவே நிறையா வந்திருக்கு. வீட்டுக்குள்ளே பறித்து வச்சுட்டாங்க. அவங்க நிறைய வெஜிடபிள்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுடுவாங்க. ஸோ நான் வாங்கவே தேவையில்லை. வின்டரில் எல்லாம் வெஜிடபிளே வாங்க மாட்டேன். எஸ்பெஷலி மிளகாலாம் வாங்கினதே இல்லைன்னு சொன்னாங்க. இது இந்த பர்பிள் கத்திரிக்காய். அப்புறம் நடுவுலையே மிளகாலாம் நிறைய வச்சுருக்காங்க. மிளகாலையும் நிறைய வெரைட்டி இருக்குது. இது வந்து தாய் க்ரீன் சில்லி, அப்புறம் நம்ம ஊர் க்ரீன் சில்லியும் இருக்குது. அதுக்கு தனி தொட்டிலேயே வச்சுருக்காங்க அந்த மிளகா வெரைட்டி எல்லாமே. ஆலப்பினோஸ் இருக்குது. நார்மல் ஒயிட் கலரில் ஒரு க்ரீன் சில்லி இருக்கும். அது வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது. அந்த சில்லியும் வச்சுருக்காங்க. அப்புறம் பீர்க்கங்காய் கொடி அந்த ட்ரெல்லிஸில் அதை வந்து ஃபென்ஸ்லேயே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், அதுவும் இருக்குது. இது பூரா சில்லிஸ் தான். அந்த டொமேட்டோஸும் நிறைய வந்துட்டுருக்கு. டொமேட்டோஸை வந்து நிறைய ஏதோ பன்னி வந்து சாப்பிடுது, அதனால் காயாக இருக்கிறப்பே பறித்து வச்சுருவேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைனா ஏதோ பன்னியாக ஸ்குரிலான்னு தெரில வந்து சாப்பிடுது அப்படின்னாங்க. அப்புறமா நீங்கள் அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வின்டருக்கு வந்து டொமேட்டோஸ் வாங்கவே தேவையில்லை. கட் பண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சில்லிஸ் தான். நிறைய சில்லிஸ் ஏற்கனவே பறித்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதுலேயுமே நிறைய சில்லிஸ் இருக்குது பாருங்கள். நான் லாஸ்ட் இயரே இந்தியன் சில்லி ட்ரை பண்ணேன். எனக்கு அவ்வளோ நல்லா வரல. மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து சீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இது வந்து தாய் எல்லோ சில்லி. இதுவுமே கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும், நம்ம ஊர் மிளகா மாதிரி. அதையுமே இவங்க இந்த தொட்டியில் வச்சுருக்காங்க. மிளகாவில் நிறையா வெரைட்டி இருக்கிறதால வின்டருக்கு வாங்கவே வேணாம். வாங்கி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை அரைச்சி கூட வச்சுக்கலாம். நம்ம அப்படியே எடுத்து ஒரு க்யூப்பை சமையலில் போட்டுக்கலாம். இது எல்லாமே இந்த சில்லிஸ் தான். அப்புறம் இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா இது வந்து பெரினியல் நேட்டிவ் பிளான்ட்டு, மில்க் வீட் வெரைட்டியாக. இது வந்து பட்டர்ஃப்ளைஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக, அதுவும் எஸ்பெஷலி இந்த மோனார்க் பட்டர்ஃப்ளைஸ்க்கெலாம் இந்த ஃப்ளவர் தான் ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அது வந்து இங்கே லார்வாலாம் போட்டுட்டு அப்புறம் கிரேட் மைக்ரேஷன் ஆகிறப்ப இங்கேருந்து பட்டர்ஃப்ளையாக ஆகி மைக்ரேட் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே அந்த மைக்ரேஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மில்க் வீடு கூட நானும் ட்ரை பண்ணணும். அடுத்த வருஷம் வைக்கணும். பட்டர்ஃப்ளைஸ்க்கு வந்து மோனார்க் பட்டர்ஃப்ளைஸ் வந்து கொஞ்சம் சேவ் பண்ண மாதிரி இருக்கும். அதுவும் பெரினியல்ங்கிறதால ஒரு தடவை வச்சுட்டா போதும், வருஷம் அதுவே திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இங்கே பெரிய கார்டன் சப்ளை ஸ்டோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பிளான்ட்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. பனானா ட்ரீ. அப்புறம் இது பார்த்திங்கன்னா மருதாணி செடி. அதுவுமே இங்கே ஒரு ஜோயான்னு ஒரு கடை இருக்குது, அங்கே தான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வாழை மரம் பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கிற மாதிரி தான். இலை மட்டும் வரும், ஆனால் காயெலாம் வர்றது மாதிரி இல்லை. ஆனால் இலையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீன் பொளிச்சது, அப்புறம் சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பரோட்டா கூட ட்ரை பண்ணலாம், கிளி பரோட்டா அதெல்லாம் அதுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் சூரியகாந்தி பிளான்ட்டும் வச்சுருக்காங்க. அப்புறம் கருவேப்பிலை செடி, கரி லீவ்ஸ் பிளான்ட்டு நிறைய வச்சுருக்காங்க. இது ஒரு தொட்டி தான். அந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய தொட்டி இருக்குது. அப்புறம் 2 பீச் ட்ரீ இந்த வருஷம் தான் வச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து செல்ஃப் பாலினேட் ஆகிற பீச் ட்ரீ இப்போ தான் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த ட்ரைவேக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ட்ரெல்லிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து கிளைம்பிங் பிளான்ஸுக்கெல்லாம் அந்த ட்ரெல்லிஸ் வச்சுருக்காங்க.
க்ரோ பேக்ஸும் இவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க. க்ரோ பேக்ஸ் வந்து அமேசானில் கிடைக்கும். இது வந்து நம்ம ஊர் அந்த மஞ்சப்பை மாதிரி தான். அதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதில் அடியில் ஹோல்ஸ் போட்டு மண் போட்டு நீங்கள் வீட்டு முன்னாடியோ இல்லை மொட்டை மாடியிலலாம் வளர்க்குறீங்கன்னா அதையும் வச்சுக்கலாம். இந்த க்ரோ பேக்ஸ் தான் அதெல்லாம் நான் சொன்னது. இது ஏன்னா நம்ம வின்டரில் வந்து ஈஸியாக உள்ளே எடுத்து வச்சுக்கலாம், அதுக்கு தான். அடுத்து இந்த ட்ரெல்லிஸில் வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் தான் இருக்குது. இதுவுமே கார்டன் மேக்கோவர் பண்ணப்போ பண்ணது தான். முருங்கை மரம் வச்சுருக்காங்க. இந்த ட்ரெல்லிஸில் கோவக்காய் நல்லா படர்ந்துட்டு வருது. இங்கே கோவக்காய் வந்து வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த செடியுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து விதையிலேருந்து போட்டு வந்ததுன்னு தான் சொன்னாங்க. ஒரு கோவக்காய் பிளான்ட் வந்து $25க்கு விற்கிறாங்க இங்கே. ஆனால் அது வச்சாலும் வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாமே மேல் ஃப்ளவர்ஸ் இல்லை ஃபீமேல் ஃப்ளவர்ஸாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு நல்லா வருது பாருங்கள், இந்த பறித்து காமிச்சாங்க. இது ஒவ்வொன்றா வரப்போ பறித்து அதை அப்படியே அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. கருவேப்பிலை எங்கேயுமே நிறையா இருக்குது. அப்புறம் அங்கே வெள்ளரிக்காய்லாம் இருந்தது. அவங்க சொன்ன டிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம சாயில் போடுறப்பயே அதில் பீட் மாஸ்ன்னு ஒன்று ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கரெக்டான பெர்சன்டேஜ் ஆட் பண்ணணும். அப்புறம் ஃபர்டிலைசர்ஸ் முக்கியம். எந்த பிளான்ட்டுக்கு என்ன டெஃபிஷியன்சி இருக்கோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க அது நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. தக்காளிக்கெலாம் கால்சியம் டெஃபிஷியன்சின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்ன ரெமடி அப்படின்லாம் கூட சொன்னாங்க. இந்த ட்ரெல்லிஸில் அங்கிட்டு கற்பூரவல்லி இலை வச்சுருக்காங்க. அது வந்து நல்லா பஜ்ஜி பண்ணலாம் அந்த இலையில. அப்புறம் சட்னி கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியான ட்ரெல்லிஸ். அப்படியே நம்ம ஃபென்ஸில் போட்டு விட்டுறலாம். அது அப்படியே கொடியெல்லாம் அதிலே படர்ந்துக்கும். இந்த வாழை மரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா அஸ்பாரகஸ் வச்சுருக்காங்க. அஸ்பாரகஸ் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுமா, 2 வருஷம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது பார்க்குறதுக்கு புல் மாதிரி இருக்குது. ஆனால் இது இப்போ தான் போட்டிருக்காங்க. அதனால் இந்த ஃபஸ்ட் இயருங்கிறதால இது மாதிரி புல் மாதிரி வருது. அப்புறம் வின்டரில் சர்வைவ் ஆகி நெக்ஸ்ட் இயர் தான் அந்த குச்சி மாதிரி அஸ்பாரகஸ் பிளான்ட் வரும், நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கார்டனில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்தையுமே அவங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் ஃபர்டிலைசர்ஸ்லாம் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. இது வந்து ஆஸ்மோகோட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, என்ன பிளான்ட்டுக்கு என்ன டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேன் இப்போ வைக்கிறாங்க பார்த்திங்களா, இது வந்து தக்காளியில் அடியில் ப்ரௌனாக வரும், அப்புறம் பெல் பெப்பர்ஸில் அடியில் ப்ரௌனாக வரும் இல்லையா, அதெல்லாம் கால்சியம் டெஃபிஷியன்சி, அதுக்கு இது யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஃபிஷ் ஃபர்டிலைசர் வச்சுருக்காங்க. நான் வந்து அது லிக்விடாக வச்சுருக்கேன். அவங்க வந்து அது கிரானியூல்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதை அப்படியே போட்டு சாயிலில் மிக்ஸ் பண்ணி விட்டுறது. அப்புறம் நார்மலாக ஒரு ஃபர்டிலைசர் வச்சுருக்காங்க. இந்த பெரிய கேனில் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லா பிளான்ட்டுக்குமே ஸ்ப்ரே பண்ணி விடுறது மாதிரி ஒரு 3 வீக்ஸ் ஒன்ஸு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி எனக்கு லாஸ்ட் இயரே நிறையா வந்துச்சு. ஸோ அதுக்கான அந்த ஆர்கானிக் ஃபர்டிலைசர் நான் வாங்கணும். ஏன்னா அது வந்து தக்காளி இதிலெல்லாம் அப்படியே அடியில் மட்டும் ப்ரௌன் ஆகிடும், சின்ன காயாக இருக்கிறப்ப அதை யூஸே பண்ண முடியாது. எல்லாமே ஆர்கானிக் ஆல் நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஈல்டுமே நல்லா இருக்குது. அப்புறம் வெஜிடபிள்ஸும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து இன்றைக்கி நாங்கள் வீடியோ எடுத்தப்போ பறித்த காயெல்லாம் அவங்க வந்து ஏற்கனவே ஒரு வாரமாக பறித்து வச்ச எல்லா காயையும் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க, அதையுமே எனக்காக காமிச்சாங்க. இதெல்லாம் ஒரு வாரத்தில் வந்த காய் தக்காளி. மற்ற காயெல்லாம் கத்திரிக்காய், கோவக்காயெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட டிப்ஸையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.